அருமையான பப்பாளி ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் க்ளீன் பண்ண பப்பாளி, இங்க பாருங்க பால், ஜீனி, நெய், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், வறுத்த முந்திரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பழத்தை இந்த பாத்திரத்துல கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கு, இதுல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இதை நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லாவே கொஞ்சம் வெந்து 3/4 பதம் வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பாலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நாம என்ன செய்யலாம்னா இந்த ஜீனியை இதோட நாம இப்ப சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் அதோட சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெய் முந்திரி சேர்த்து கிளறி கொஞ்சமா நம்ம இப்ப இதுல வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். கிளறி முந்திரியை சேர்த்து கிளறி இப்ப நம்ம எடுத்துடலாம். ரெடி.